சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள்ல சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பல வருஷமாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோங்க. ஸோ நம்ம பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு அவேர்னஸ் வந்து, ஓ இதெல்லாம் இருந்தால் நமக்கு கிட்னி ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்டர் லைனில் எனக்கு வந்து யூரியா கிரியேட்டினின் இருக்குது, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சிகிச்சை எடுக்கணும். அதனோடு சேர்த்து சில விஷயங்களும் நீங்கள் எடுக்கும்பொழுது தான் சிறுநீரக பிரச்சனை வராமல் இருக்கும். ஒன்று, நமக்கு இந்த சம்மர் டைமில் அதிகமாக கிட்னியில் ஸ்டோன் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். கிட்னி ஸ்டோன் நிறைய பேருக்கு உருவாயிடுது. அதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரீனல் கால்குலை வருது, ரீனல் ஃபெயிலியர் வருது, ரீனல் பேரல்கைமல் டிசீஸ், மெடிக்கல் ரீனல் டிசீஸ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம். க்ரானிக் கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு. இதை தடுப்பதற்கு தினம்தோறும் இதை குடிச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமாக சம்மர் டைமில் இதை கண்டிப்பாக குடிக்கணுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பொடி தான். இதை டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது எந்த வகையான சிறுநீரக பிரச்சனையும் நமக்கு வராமல், அதாவது சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கும். இதை தொடர்ந்து வேறு என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும்னா, காலையிலேயே எந்திரிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு யூரின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நுரையாக படிஞ்சிருக்கிறது பார்த்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே அப்படியே நுரையாக படிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை யூரினுக்கு மேலே ஆயில் விட்ட மாதிரி எண்ணெயாகவோ, இல்லை லைட்டாக மஞ்சள் நிறம் கலந்த மாதிரியோ, இல்லை வெண்மை நிறம் கலந்த மாதிரியோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பல வருஷமாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோங்க. ஸோ நம்ம பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு அவேர்னஸ் வந்து, ஓ இதெல்லாம் இருந்தால் நமக்கு கிட்னி ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்டர் லைனில் எனக்கு வந்து யூரியா கிரியேட்டினின் இருக்குது, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சிகிச்சை எடுக்கிறீங்க. ஸோ இது விட்டுருந்தா இன்னும் நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. அப்போது நமக்கு இந்த சிறுநீரகங்களை பாதுகாக்க, எதுவும் இப்போது சம்மர் டைம் இல்லையா, ஸோ இந்த வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. என்ன தான் தண்ணி குடித்தாலும் எனக்கு யூரின் ரொம்ப எரிச்சலாக தான் போகுது, தண்ணி குடிக்கிறேன் அதிகமாக ஸ்வெட் ஆகுது, எனக்கு உணவு சாப்பிடவே முடியல, அப்போது நான் குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் அளவு கூட குடிக்கிறேன், இருந்தாலும் யூரின் போகும்போது நல்ல எல்லோ கலரில் போகுது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதனோடு சேர்த்து சில விஷயங்களும் நீங்கள் எடுக்கும்பொழுது தான் சிறுநீரக பிரச்சனை வராமல் இருக்கும். ஒன்று, நமக்கு இந்த சம்மர் டைமில் அதிகமாக கிட்னியில் ஸ்டோன் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். கிட்னி ஸ்டோன் நிறைய பேருக்கு உருவாயிடுது. அதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரீனல் கால்குலை வருது, ரீனல் ஃபெயிலியர் வருது, ரீனல் பேரல்கைமல் டிசீஸ், மெடிக்கல் ரீனல் டிசீஸ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம். க்ரானிக் கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டுருக்கு. இதை தடுப்பதற்கு தினம்தோறும் இதை குடிச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமாக சம்மர் டைமில் இதை கண்டிப்பாக குடிக்கணுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பொடி தான். இதை டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது எந்த வகையான சிறுநீரக பிரச்சனையும் நமக்கு வராமல், அதாவது சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கிறதுக்கோ, இல்லை சிறுநீரக சுருக்கம், ஒரு சிலருக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கிட்னி நார்மலாக இருக்குது, ஒரு சைட் மட்டும் நமக்கு சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ பிளாடரில் நிறைய ஸ்டோன் இருக்குது, ஸோ யூரினரி பிளாடரில் நிறைய ஸ்டோன் இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த சிறுநீரகங்களை பாதுகாக்க நம்ம என்னென்னலாம் வழிமுறைகள் பண்ணலாம், அதில் இந்த ஒரு ட்ரிங்க் ரொம்ப முக்கியங்க. டெய்லி, அதுவும் சம்மர் டைமில் கண்டிப்பாக குடிச்சுக்கோங்க. நீர் சுருக்கெல்லாம் வராமல் இருக்கும். சரி, இந்த ட்ரிங்க் நம்ம என்ன இருக்குது, இந்த ட்ரிங்க்கில் என்ன தான் இருக்குது, என்ன மூலிகை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீர்மொல்லி விதை பொடி, இது ரெண்டும் தாங்க நமக்கு தேவைப்படுது. காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கலாம். நீங்கள் நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பாதாம் பீசினை தண்ணீரில் ஊற வச்சுருங்க. சரிங்களா? பாதாம் பீசினை தண்ணீரில் ஊற வச்சிட்டிங்கன்னா
காலையில் அதை எடுத்துக்கலாம். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா ஒரு 250 ml தண்ணீர் இல்லை 300 ml வாட்டர் தண்ணீரில் இந்த பாதாம் பீஸையும் சேர்த்துட்டு, இதுலேயே நல்ல ஒரு சில்லுன்னு நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டர் தான். இதில் வந்து வெந்நீரா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீஸையும் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி இதில் சேர்த்துடணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீர்மொல்லி விதை பொடி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இது குடிக்கும்பொழுது உடலில் நிறைய அற்புத மாற்றங்கள் நடக்குது. ஏன்னா பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் நம்ம அதிமதுரம் சேர்த்துருக்கோம். பாடி ஹீட்னால ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சல், அல்சர், அசிடிட்டி, ஜெர்டு ப்ராப்ளம் இது எல்லாமே வருது. அப்போது அந்த உடல் உஷ்ணத்தையும் அசிடிட்டியும் நம்ம குறைப்பதற்கு தான் அதிமதுரம் உடலை வெப்பம் இல்லாமல் காக்கும். அதே மாதிரி தான் இந்த நீர்மொல்லி விதைப்பொடி. நீர்மொல்லி விதைப்பொடியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வாங்கிட்டு வந்து லேசாக வறுத்து கூட நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குடிக்கணும். ஸோ இதை குடிக்கும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது. உடல் சூடு தணிய ஆரம்பிக்கும். நிறைய ஆண்களுக்கு உடல் சூட்டுனாலேயே என்ன ஆகும்னா விந்தணு எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுறது. வாட்டரி செமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்த்த விந்து பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நீர்த்த விந்து பிரச்சனை சரியாகிறதுக்கும் இந்த நீர்மொல்லி விதைப்பொடியை இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுமே சேர்த்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இதனோட நம்ம பாதாம் பீஸனும் சேர்த்து எடுக்கும்போது உடல் நலனுக்கு அவ்வளோ நன்மைகள் இது தருதுன்னு சொல்லலாம். 1 இல்லை 2 இல்லைங்க. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து, உடல் சூடுலேருந்து, சிறுநீர் போகும்போது எரிச்சல், சிறுநீர் போகும்போது நமக்கு வந்து நுரையாக வருது அப்படின்னு சொல்கிற எல்லா விதமான சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அப்போது நம்ம யூரின் போகும்போது உங்களுக்கு எரிச்சல் இருக்கா, கவலையே வேண்டாம். டெய்லி காலையில் இதை முதல்ல குடிங்க. டெய்லி ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 2லிருந்து 3 மாதங்களாவது நீங்கள் குடிங்களேன். ஆயுசுக்குமே நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உங்கள் பக்கம் எட்டி கூட பார்க்காது. ஏன்னா நிறைய பேர் 2 வாட்டி 3 வாட்டி நான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன். இல்லை சில நேரத்தில் சர்ஜரியே பண்ண முடியாதுங்க. இதில் வந்து உள்ள டீப்பாக நமக்கு சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த கற்களை சரி செய்கிறதுக்கு இதை வந்து ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். இதை தாண்டி உங்களுக்கு புரோட்டீனூரியா இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கால்களில் ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும். சிலருக்குலாம் சிம்டம்ஸே தெரியாமல் தாங்க வலி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால இந்த சிம்டம்ஸே தெரியல அப்படின்னு சொன்னால் கால்களில் வீக்கம் இருக்கிறதும் தெரியாது. ஒருவேளை அந்த வீக்கம் இருந்துச்சுன்னா பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. கையை வச்சு அழுத்தும் பொழுது நல்லா குழி விழும். அது கையை எடுத்துட்டோம்னா அந்த குழி வந்து மறையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்குங்க. இதை தொடர்ந்து வேறு என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும்னா, காலையிலேயே எந்திரிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு யூரின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நுரையாக படிஞ்சிருக்கிறது பார்த்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே அப்படியே நுரையாக படிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை யூரினுக்கு மேலே ஆயில் விட்ட மாதிரி எண்ணெயாகவோ, இல்லை லைட்டாக மஞ்சள் நிறம் கலந்த மாதிரியோ, இல்லை வெண்மை நிறம் கலந்த மாதிரியோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ சிறுநீரகங்களை பாதுகாக்க சிறந்த மருந்துகள் நம்ம வந்து பல வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு புரோட்டீனூரியா இல்லை புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே யூரின் டெஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது தெரிய வரும். ஒருவேளை இருந்தது இப்போ தான் ஸ்டார்டிங்கில் 1+ புரோட்டீன் அப்படின்னு ஆல்புமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இமிடியேட்டாக அதற்கான சிகிச்சைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.